இல்லை நாங்களே வேற ஒரு கட்சி இருக்காங்க வீட்டில், இதனால் நாங்கள் விஜய்க்கு சப்போர்ட் பண்ணுறோம். புதுசாக வந்திருக்கிறாங்க, அவர் ஏதாச்சும் பண்ணலான்னு நினைக்கிறேன், அவ்வளோ. 100% இருக்குது. எங்கள் ஃபேமிலியில் எல்லாருமே விஜய் தான் எதிர்பார்க்குறோம். ஆமாம், ஜோசப் விஜயா இருந்தாலும் சரி, விஜயா இருந்தாலும் சரி, விஜய் தாங்க. தளபதி தாங்க, தளபதி தாங்க. வாய்ப்பு இருக்குது. அண்ணா அவர் எவ்வளோ பெரிய ஆக்டர்னா, அதை விட்டுட்டு அரசியலுக்கு வராரு, சும்மா வருவார், நம்மளுக்குலாம் நல்லது செய்யணும் தான் வருவார். இல்லை நாங்கள் கர்நாடகா, இப்போ எங்களுக்கு வந்து ஆதார் கார்டு இதெல்லாம் இங்கே இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அவருக்கு தான் ஓட்டு. சொல்லுங்க. அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? வெற்றி பெற வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக நாங்களே அவங்களுக்கு தான் ஓட்டு போடுவோம். என்ன காரணம் அவங்களுக்கு தான் ஓட்டு போடுவோம்? புதுசாக ஒரு சேஞ்ச் இருக்கான்னு பார்ப்போன்ட்டு. கண்டிப்பாக பெண்களுக்கான பாதுகாப்பு. ஆனால் அதிமுக எல்லாம் மீறி விஜய் வந்துட முடியுங்க. கண்டிப்பாக வந்துடுவார், எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது. எந்த ஒரு நாங்கள் கும்பகோணம். இப்போ அங்கெல்லாம் என்ன சொல்கிறாங்க விஜயோட அரசியலை பற்றி? இல்லை நாங்களே வேற ஒரு கட்சி இருக்காங்க வீட்டில், இதனால் நாங்கள் விஜய்க்கு சப்போர்ட் பண்ணுறோம். முரண்பாடு வந்தால் இதுக்கு தான் ஓட்டு போடணும் அப்படிலாம் இல்லை. பண்ண மாட்டாங்க. யங்ஸ்டர்ஸ் நல்லா தெளிவாக இருக்காங்க. ஓகே, தேங்க்யூ. புதுசாக வந்திருக்கிறாங்க, அவர் ஏதாச்சும் பண்ணலான்னு நினைக்கிறேன், அவ்வளோ. ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக. ஆனால் இப்போ திமுகவில் வந்து ஜோசப் விஜய் அது ஒரு கட்சி அப்படிங்கிற மாதிரி ஒரு பிரச்சாரத்தில் அதை பற்றி இல்லை, யாராக இருந்தாலும் நல்லா வந்தால் சரி. விஜயோட அரசியலை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? எனக்கு அரசியல் பற்றி அந்த அளவுக்கு தெரியாது. ஆனால் விஜய் பிடிக்கும். படத்தில் நடித்தா பிடிக்கும். அரசியல் வந்து நல்லா பண்ணாலும் ஓகே. தேங்க்யூ. அவர் வந்தால் நல்லா இருக்கும். இருக்குதுன்னு நினைக்கிறீங்களா? 100% இருக்குது. ஏன்னா இந்த வட்டம் வந்து பார்த்தீங்கன்னா அதிமுக பாஜக கூட்டணி இருக்குது, ஒரு சைடு வந்து திமுக பெரிய ஒரு கூட்டணி இருக்குது, ஒரு சைடு சீமான் நிற்காரு, விஜய் இருக்காரு. எப்படி இருந்தாலும் ஒரு மாற்றம் வரும் இந்த முறை. கண்டிப்பாக. விஜய் எப்படி நான் பார்க்குறேன்? விஜய் அவரோட அரசியல் நாங்கள் நல்லா தான் பண்ணுவார். ஆனால் இவர் வந்தார்னாக்கா இப்போ இருக்கிற இளைஞர் இதுக்கு அவர் வந்தார்னா நல்லா தான் இருக்கும் எல்லாருக்குமே. ஆனால் நம்ம முன்னாடி ஏதோ ஒரு திராவிட கட்சிக்கிட்ட எதுக்கோ ஒரு கட்சிக்கு ஓட்டு போட்டுருப்போம். ஆனால் இப்போ விஜய்க்கு மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கானா, இல்லை வீட்டில் சொல்லி தான் மாறுறீங்களா? அப்படி இல்லை வீட்டில் சொல்லி தான் அவங்களும் எல்லாருக்கும் இப்போ அவர் போடணும், அவர் வரணுன்றது எல்லாருமே எதிர்பார்க்குறாங்க. 100%. என்ன சொல்கிறாங்க இப்போ உங்கள் கூட? எங்கள் ஃபேமிலியில் எல்லாருமே விஜய் தான் எதிர்பார்க்குறோம். ஆமாம். அப்படி எத்தனை ஓட்டு இருக்குன்னா எப்படி இந்த மாற்றத்தை எதிர்பார்க்குறாங்க? எங்கள் சைடில் சொன்னனாலே 100 ஓட்டு இருக்குது. தளபதி விஜய்க்கு ஆமாம், எல்லாருமே விஜய் தான். முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா இந்த மதத்தை வச்சு ஜாதியை வச்சு பிஜேபி தான் பண்ணும். அது எல்லாமே இல்லாமல் இருக்கிறது தான் இப்போ விஜய் வர்றது. ஆமாம், விஜய் நீங்கள் எந்த ஜாதிக்குள்ளேயோ மதத்துக்குள்ளே எதுக்கு வர மாட்டார், அடங்க மாட்டாங்க. நடக்கலை. யாராவது சொல்லி இந்த காசுக்காக மாறுறது? அதெல்லாம் இல்லை. அங்கே நீங்கள் சொல்லுங்க. அண்ணா பேசிச்சு. வெற்றி பெற வாய்ப்பு இருக்கா? அமோகமான வாய்ப்பு இருக்குங்க. அமோகமான வாய்ப்பு இருக்காங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க? திமுகவை எதிர்த்து வெற்றி பெறவே முடியாதுன்னு சொல்கிறாங்க. ஒவ்வொரு கட்சி ஸ்டார்ட் ஆகிறப்போ எல்லா கட்சி எதிர்கட்சி அப்படி தான் சொல்லுவாங்க, சரிங்களா. பட் எங்கள் தலைவர் இப்போ வந்திருக்காரு, என்ன ஆடுவார்? ஒரு நாள் எங்களை ஒரு நாளாக இருக்கும், கண்டிப்பாக இருக்கும். இன்றைக்கி இல்லைன்னா நாளைக்கு, நாளான்னைக்கு, இன்றைக்கி இல்லைன்னா நாளான்னைக்கு, ஒரு நாள்லாம் இருக்குமில்ல. அது எப்படி அப்படியே போயிடுமா? வந்தாச்சு இல்லைங்க. மிரட்டுவாங்களே, அதெல்லாம் தாண்டி வந்துட முடியுமா? மிரட்டல் ஆமாங்க. மிரட்டுவாங்க, விஜய் நிற்கக்கூடாதுப்பாங்க, விஜய் பயப்படுத்துவாங்க. விஜய் பயப்படுவாரா? இல்லைங்க, அதெல்லாம் இல்லைங்க. பயப்படுறதில்ல. யாருங்க பயப்படுத்த போகிறாங்க? நீங்களும் வாங்க, யார் கட்சி வேணால் ஆரம்பித்தாலும் நீங்கள் எதிர்கட்சி யாரும் எந்த கட்சி பயப்படுத்துறதெல்லாம் இல்லை. அது சும்மா நம்ம சொல்லிக்கிறத மக்கள் அவங்க பயப்படுத்துவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அது இருக்கும். பட் இருந்தாலும் நம்ம அது நம்மளோட துணிவு தான். நம்ம அதை மீறி நம்ம எந்திரிச்சு வர்றது எல்லாமே. அதெல்லாம் சும்மா, அதெல்லாம் வந்து மதம் இதெல்லாம் நம்மளுக்கு வந்து இந்த ஓட்டு இதிலெல்லாம் வந்து விஜய் தாங்க, சரிங்க. ஜோசப் விஜயா இருந்தாலும் சரி, விஜய் தாங்க. தளபதி தாங்க, தளபதி தாங்க. 2026 வெயிட் பண்ணி பார்ப்போங்க, சரிங்களா. இல்லை கூட்டணியே எங்களுக்கு வேணாம். அவர் எதிர்பார்க்குறாரு, கூட்டணி வந்தால் நாங்கள் வச்சுக்குவோம் அவர் சொல்கிறாரு. பட் அவர் வந்து எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் இருக்கோம், சரிங்க. அவ்வளோதாங்கண்ணா. சரிங்க, நாங்கள் கோயம்புத்தூருங்கண்ணா. சரிண்ணா, தேங்க்ஸ். நல்லதான் பிடிக்கும் இருக்கு. வாய்ப்பு இருக்கு. நாங்களா வள்ளீஸ்வரம் தோட்டம். நான் ரொம்ப பிடிக்கும். நான் இந்த வருஷம் ஃபஸ்ட்டு ஓட்டு ஐடி கார்டு எடுத்து அவருக்கு ஓட்டு போடுறது தான் முதல் வேலை.
நான் நீங்களே எப்படி சொன்னா எப்படி நான் அவர் தானே கண்டிப்பாக அவர் தான் வருவார் கண்டிப்பாக கிடையாது கிடையாது. யார் எவ்வளோ காசு கொடுத்தாரு விஜய்க்கு மட்டும் தான் ஓட்டு. அண்ணா அவர் எவ்வளோ பெரிய ஆக்டர்னா அதை விட்டுட்டு அரசியலுக்கு வராரு. சும்மா வருவார், நம்மளுக்குலாம் நல்லது செய்யணும்னு தான் வருவார் கண்டிப்பாக. அதனால் அவருக்கு தான் ஓட்டு. ஆமாம் ஆமாண்ணா, லேடிஸ்க்கு இப்போ எங்கேயுமே பாதுகாப்பே இருக்கிறது இல்லை. அதனால் அவர் வந்தார்னா கண்டிப்பாக நிறைய மாற்றுவார், எங்களுக்கு நிறைய நல்லது செய்வார். நான் வேலூர்லேருந்து வரேண்ணா. தெரியலண்ணே. விஜய் அரசியல் வந்திருக்காருன்னு தெரியும். இருக்கிற சீமானுக்கு இங்கே வாய்ப்பு கொடுக்க மாட்டேங்காங்க. விஜய்க்கு வாய்ப்பாக கொடுக்க போகிறாங்க தெரில, பார்ப்போம். மக்கள்கிட்ட அப்படியே கருத்து எடுக்கிறோம். நாங்கள் கர்நாடகா. சரி சரி, அது கர்நாடகா. பேரு நீங்கள் அட்ரஸ் மட்டும் இங்க இருந்திருந்தா கண்டிப்பா அவரோட கட்சி. கண்டிப்பா நான் இங்க இருந்து தான் நான் கண்டிப்பா அவருக்கு தான் ஓட்டு அவருக்கு தான் ஓட்டு போடுறேன். நீங்கள் எப்படி பார்க்குறீங்க விஜயோட ஒரு அரசியல் இப்போ வெளியில் இருந்தெல்லாம் பார்க்கும்போது என்ன சொல்கிறாங்க அந்த மாதிரி? இனிமேல் தானே தெரியுது, அவர் வரும்போது தான் தெரியும். தெரியலல்ல, இன்னும் வரல. இனிமேல் தான் தெரியும். அவர் மாற்றம் வரும்னு சொல்றாங்க. மாற்றம் வந்தா தெரியும். அவர் வந்தா மாற்றம் வருங்கிறது தெரியும். அவங்க நம்பிக்கை இருக்குது. நம்பிக்கை இருக்கு. நீங்க சொல்லுங்க சார். விஜய் அரசியல் போறாரு. விஜய் பத்தி அண்ணா வந்தா சூப்பரா இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்க ஒருவேளை இங்க இருந்தா ஓட்டு கண்டிப்பா அவருக்கு தான் ஓட்டு. தம்பி என்ன இதுக்கு எனக்கு இல்ல, நாங்க கர்நாடகா. சரி. இப்போ எங்களுக்கு ஆதார் கார்டு இதெல்லாம் இங்கே இருந்துச்சுன்னா கண்டிப்பா அவருக்கு ரொம்ப வரவேற்கணும். நீங்க எந்த ஊருங்க? நாங்கள் வாளையார். இப்போ விஜய் 2026 வெற்றி பெற வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? வெற்றி பெற வாய்ப்புன்னு இல்லை, அவர் ஒரு சதமான ஓட்டுகள் எல்லாம் கவர் பண்ணுவார். அப்படி சொல்ல என்னென்ன காரணம்? ஏன்னா ஒரு சாதாரண ஒரு நடிகர் வேணுன்னா அவரோட செயல்கள் நல்லா இருக்குது. புதிய ஒரு தலைமுறையை நாங்கள் பார்க்குறோம். வர்ற தலைமுறையை என்ன அப்படிங்கிறது புதுசாக ஒன்று எதிர்பார்க்குறோம். ஆனால் நீங்கள் திமுக அதிமுக இவ்வளோ பெரிய கட்சிகளை எதிர்க்க முடியும்னு நினைக்கிறேன். எதிர்த்து அரசியல் நிற்க முடியும்னு நினைக்கிறீங்களா? நிற்க முடியும்னு ஒரு புதிய ஒரு அரசியலில் என்னங்கிறது அவங்களுக்குள்ள என்ன இருக்குன்னு நாங்கள் பார்க்குறோம், அவ்வளோதான். இளைஞர் மத்தியில் விஜய்க்கு ஒரு பயங்கரமான வரவேற்பு இருக்குது, நல்ல வரவேற்பு இருக்குது. அதே சொல்லி அது பார்த்து உங்கள் வீட்டில் எல்லாரும் மாற்றுவாங்கன்னு நம்பலாமா? கண்டிப்பாக. நீங்களே இப்போ யாருக்கு நான் வாக்கு செலுத்த வாய்ப்பு? விஜய்க்கு தான். இது நேரடி போட்டி இல்லை, இதுதான் போட்டியே, கரெக்டான போட்டி. ஆளுங்கட்சி கூட தான் ஃபஸ்ட் ரேங்க் வாங்குறவங்க கூட தான் நான் போட்டி போடணும். 2வது 3வது ரேங்க் கூட நம்ம போட்டி போடணும் அவசியம் கிடையாது. நாங்கள் முதல் ரேங்குக்காக வந்துட்டுருக்கோம். அதே மாதிரி இந்த குடும்ப ஆட்சி, இந்த மன்னர் ஆட்சியை ஒழிக்கிறதுக்கு கரெக்டான ஆள், இப்போதைக்கு இருக்கிற ஒரே ஆள் எங்கள் அண்ணன் தளபதி தலைவர் 2026 முதல்வர் அண்ணன் விஜய் தான். அதான் திருப்பி எங்கள் மாவட்ட செயலாளர் சொன்ன மாதிரி தான், நாங்கள் தலைவர்களுக்கும் அரசியல் தலைவர்களுக்கும் அரசியல் விமர்சகர்களுக்கும் பதில் சொல்லலாம். இவர் ஒரு நாகரிகமற்ற ஒரு அரசியல்வாதி. அவர் இப்போ இல்லை, இந்த ஒரு சம்பவத்தை மட்டும் இல்லை, இதுக்கு முன்னே நடந்த பல சம்பவங்கள், பாஜகக்காரங்க நிறைய சம்பவங்கள் இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. பெண்களுக்கு எதிராக, குறிப்பாக அவங்களுடைய கோர் என்ன, பாஜகவோட கோர் என்ன, எல்லாரையும் டிவைட் அண்ட் ரூல், அதை பிளான் பண்ணி தான் அவங்க எல்லாத்தையும் பண்ணி தளபதியை இழிவாக பேசினாவோ கீழ்த்தரமான விமர்சனங்களை வச்சாவோ நாங்கள் அடங்கிடுவோம்னு நினச்சோம். வி ஆர் திக் ஸ்கின், வி ஆர் மேட் ஆஃப் திக் ஸ்கின். எங்கள் தோல் ரொம்ப வலிமையானதுன்னு தளபதி இப்போ தான் அண்ணன் அர்ஜுன்கிட்ட சொல்லியிருந்தார். எங்கள் தோல்களும் அதே மாதிரி வலிமையானது, எல்லாத்துக்கும் ரெடி. அவருக்கான பதிலை ட்விட்டர்லேயும் இன்ஸ்டாகிராம்லேயும் எல்லாத்துலேயுமே நம்ம பசங்க தெரிவிச்சிட்டானுங்க. திரும்பவும் அவருக்கு தெரிவிக்கிறோம், ஒன்று தான், 4% முதல் தாண்டுங்க, அதுக்கப்புறம் இங்கே பேசலாம். 52,000 பூத் ஏஜென்ட் போட்டே முடிச்சிட்டாரு எங்கள் பொதுச் செயலாளர்னு சொல்லிட்டாரு. 52,000 பூத் ஏஜென்ட் வேணாம், 5,000 பூத் ஏஜென்ட் பாஜக காட்ட சொல்லுங்க பார்ப்போம். அப்புறம் அவங்க எங்ககிட்ட விமர்சனம் பண்ணான். தளபதி சொன்ன மாதிரி தான், ஒரே எதிரி, நேர் எதிரி, மத்தியில் பாஜக, மாநிலத்தில் திமுக, அவ்வளோதானே. எங்கள் ஆண்டு, தளபதி ஆண்டு, எங்களுக்கான ஆண்டு, மக்களுக்கான ஆண்டு, பெண்கள் பாதுகாப்புக்கான ஆட்சி, பெண்களுக்கான ஆட்சி, குழந்தைகளுக்கான ஆட்சி, வயதானவர்களுக்கான ஆட்சி. அது மட்டும் இல்லை, அரசாங்க வேலையில் இன்றைக்கி போராட்டம் மட்டுமே அரசாங்க வேலையாக பார்த்துக்கிட்டு இருக்க பல அரசாங்க நிறுவனங்கள், இபியாக இருக்கட்டும், ரயில்வேவாக இருக்கட்டும், ரயில்வேங்கிற போக்குவரத்து துறையாக இருக்கட்டும், ஜாக்டோஜியோ அமைப்பர் டீச்சர்ஸ்க்காக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே போராட்டமும். அவங்களுக்கு ஜாக்டோஜியோ அமைப்பர்கள் சொல்லியிருக்காங்க இல்லையா, உங்களுக்கு எதிர்க்கட்சி நாற்காலியாக வழங்குவதற்கு நாங்கள் காத்து கொண்டிருக்கிறோன்னு. எங்களுக்கு தான் ஜாக்டோஜியோ இந்த வாட்டி முதலமைச்சர் நாற்காலியை கொடுக்குறதா இருக்காங்க. அந்த எதிர்க்கட்சி நாற்காலி அவங்களுக்கு கொடுத்துட்டு, அண்ணன் அர்ஜுனன் சொன்ன மாதிரி, ஆதவ் அர்ஜுனன் சொன்ன மாதிரி எல்லாருக்கும் ரிட்டையர்மெண்ட்.
முக்கியமாக 70 வருஷ கட்சிக்கு ரிட்டையர்மெண்ட் கொடுக்கலான்னு இந்த 1.5 வருஷ கட்சிக்கு பிளான் பண்ணிகிட்டு இருக்கோம். அவ்வளோதாண்ணே. நன்றிண்ணே.